யாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இங்கே வாசிக்கிறோம். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆபிரகாம் சொல்றத பார்க்கிறோம். கவனிங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் கல்தையர் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் ஊர் என்ற ஒரு பட்டணத்தில் இருந்து ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. இவன் வந்துட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் வந்ததுக்கு பிறகு இவர் கடைசி வரைக்கும் கூடாரத்தில் தான் இவர் தங்கி இருந்தார். இவருக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய மனைவி இறந்து போகிறாங்க. அவருடைய மனைவியினுடைய வயது 127 வயசில் அவங்க இறந்து போகிறாங்க. அந்த வயதில் அவர் இறந்து போகும்பொழுது தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கல்லறை வேணும். அப்போ இவர் அந்த தேசத்தில் போய் அவர் போய் பேசுகிறார், என் மனைவியை அடக்கம் பண்ண ஒரு கல்லறை வேணும் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை தான், நான் ஒரு அந்நியன், நான் ஒரு யார் அந்நியன், நான் ஒரு பரதேசி. அந்நியன் பரதேசின்னு சொல்லும் பொழுது எனக்கு நிலையான ஒரு வீடு கிடையாது, நிலையான ஒரு இடம் கிடையாது, நிலையான ஒரு தேசம் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? உனக்கு தேசத்தை தருவேன், இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை சொன்ன மாதிரியே பொருளாதார விஷயத்தில் எல்லா விதத்திலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பிற்பாடு அவனை சந்ததிக்கு ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுத்து ஆண்டவர் வாக்கு பண்ண மாதிரியே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை பேசுகிறார் ஆபிரகாம் பேசுறார்ல, என்ன கவனிங்க ஆபிரகாம் பேசுகிறார்ல, அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு சொந்தமாக ஒரு இடம் கிடையாது, ஒரு லேண்டு கிடையாது, சொந்தமாக அவர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஆனால் பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, யூதர்களும் சரி, இவர்கள் 3 பேரும் தகப்பன் என்று சொல்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை ஒரு பெரிய ஜாதி ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேசத்துக்கு ஒரு தகப்பனா ஆண்டவர் அவனை வைத்து ஆபிரகாமை ஒரு பெரிய தேசத்தை ஆபிரகாமுடைய கரத்தில் கொடுத்து அவனுடைய சந்ததிகள் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்தார். இது ஏன் ஆண்டவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் ஆபிரகாமை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க ஒரு 3 விஷயத்தை, நிறைய காரியம் உண்டு, பைபிள் முழுவதும் நம்ம பார்த்தா நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். சிம்பிளா ஒரு அரை மணி நேரத்தில் நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒண்ணுமில்லை, அந்த மனைவியை அடக்கம் பண்ணும்போது கூட நான் ஒரு அந்நியன் பரதேசின்னு தான் சொல்றாரு. இப்படி இருக்கிற இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி இவ்வளவு பெரிய தேசங்களுக்கு பிதாவாய் மாற்றி அவனை பரலோகத்தில் அந்த ஸ்தோத்திரம் பரதேசி என்று சொல்கிற அந்த இடத்தை கூட ஆபிரகாமின் மடி என்று ஆண்டவர் சொல்ல வைத்து ஒரு பெரிய முற்பிதாவாய் அவனை கர்த்தர் அந்த ஆபிரகாமை அவரை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆவிக்குரிய ரீதியாக பூமிக்குரிய ரீதியாக ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாம்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருந்து, ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்து? சில குவாலிட்டிஸ். சும்மா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே வந்துட்டான் அதனால ஆசீர்வதிச்சிரும் அப்படின்னு ஆசீர்வதிக்கல. அப்படி ஆசீர்வதிச்சா பைபிள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமின் பெயர் 3 பெரிய ஜனங்களால் சொல்லப்படும். பெரிய ஜனக்கூட்டம், ஒன்று கிறிஸ்தவ கூட்டம், இன்னொன்று இஸ்லாமிய கூட்டம், இன்னொன்று யூத கூட்டம். இப்படி ஒரு பெரிய ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றி வைக்க கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சில குவாலிட்டிஸை பார்த்தார். ஹல்லேலூயா. சில தன்மைகள் அவனுக்குள்ள இருந்தது, சில காரியங்கள் ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் பார்த்து அவனை மேன்மைப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 21 23 21 33
ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி, சரி கவனிங்க, இப்போ கவனிங்க, இதை தமிழில் வாசிக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இது கரெக்டாக புரியல. ஆனால் இவன் பெயர்செபா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது ஆண்டவர் அவனை இருக்க சொன்ன இடம். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோப்பை வந்து அவர் உருவாக்குறார். இதில் தமிழில் தோப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்ன மரத்தை வைத்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. என்ன மரம்? அந்த மரத்துக்கு ஆங்கிலத்தில் அதை டேமரிஸ்க் மரம் என்று சொல்கிறாங்க. அது என்ன மரம் அப்படின்னா, நம்ம ஊர் இந்த பனைமரம் மாதிரி ஒரு மரம் அது. ஹல்லேலூயா. ஆனால் பார்க்கறதுக்கு ஆலமரம் மாதிரி இருக்கும். ஏன் பனைமரம்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பனைமரத்தை ஒரு பனைமரம் முழுவதும் வளர்ந்து பலன் கொடுக்கணும்னா எத்தனை வருஷம் எடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? கிட்டத்தட்ட 80 வருஷம் மேலே எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வயதானவர் ஒரு பனைமரத்தை வச்சா அவர் அதை அனுபவிக்க முடியாது. அவருக்கு பிள்ளைகள் தான் அதை அனுபவிக்க முடியும். அவ்வளவு டைம் எடுக்கும் அது முழுவதும் வளர்ந்து முடிக்க பனைமரம். அதே மாதிரி ஒரு மரம் தான் இந்த டேமரிஸ்க் மரம். இந்த மரத்தை ஆபிரகாம் எங்கே கொண்டு வைக்கிறாரு? பெயர்செபாவில் வைக்கிறாரு. வைக்கும் போது வயசு என்ன? அவருக்கு 100 வயசுக்கு மேலே. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆபிரகாமுக்கு தெளிவாய் தெரியும், இந்த மரத்தை நான் வைக்கிறேன், இந்த மரத்தின் நிழலையோ இந்த மரத்தின் மூலமாய் வருகிற எந்த பலனோ எனக்கு வராது. ஆபிரகாமுக்கு தெளிவாக தெரியும், இந்த மரத்தின் மூலமாக வருகிற நிழல் கூட எனக்கு கிடைக்காது. இந்த மரம், இது தோப்பு, இது வளர்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடிடுவேன். ஆனால் என் சந்ததிகள் இங்கே வந்து இவர்கள் இதை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதை நீங்கள் நல்ல கற்பனை பண்ணுங்க. நீ ஒரு தேசத்துக்கு போப்பா சொல்லிட்டாரு, இவர் போயாச்சு, யாரையும் தெரியாது, அங்கே இருக்கிற எல்லாருமே அந்நிய ஜனங்கள். இவர் அங்கே போய் உட்கார்ந்து ஆண்டவர் வாக்குப்படுறாரு, இந்த ஜனத்தை, இந்த அந்நிய ஜனத்தை எல்லாம் நான் துரத்தி உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இவர் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சொந்த இடத்துல மரம் வச்சா ஓகே, பிள்ளைகளுக்கு பயன்படும் சொல்லலாம். முன்ன பின்ன தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு பல வருஷம் கழித்து பலன் கொடுக்குற ஒரு மரத்தை வைக்கிறாருன்னா அவருக்கு விசுவாசம் என்னன்னா, என்னுடைய காலத்துக்கு பிறகு என் பிள்ளைக ஆண்டவர் வாக்கு பண்ண மாதிரியே இந்த பூமியில் வந்து இந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுவாங்க. அதுதான் அவருக்கு விசுவாசம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அவருக்குள்ள பார்த்த விசேஷமான காரியம் ஒன்று விசுவாசம். நிறைய இடத்துல ஆபிரகாமோட விசுவாசத்தை படிக்கிறோம், விசுவாசம் தகப்பன்னு சொல்கிறோம். அதில் ஒரு விசுவாசம் இதாக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊரில் போய் நீங்கள் உட்காந்தா அந்த இடத்த வாங்கினா, காசு கொடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல, ஆண்டு சொல்ல நீ சும்மா உட்காந்துரு, காசுலாம் கொடுக்கணும், ஆனால் நான் தருவேன், அந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். அவர் ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை இதில் கொண்டு வந்தார் சொல்லுங்க. நம்ம நம்ம நிறைய நேரங்களில் விசுவாசிப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நம்ம சில நேரங்களில் கிரியை செய்ய மாட்டோம். ஆபிரகாம் எதை விசுவாசித்தாரோ அதை கிரியையில், அதை ஆக்ஷனில் கொண்டு வந்தார். அதை மரத்தை வைக்கிறாரு. அப்போ அவருக்குள்ள இருந்த விசுவாசம் என்னன்னா, நான் கண்ணை மூடிடுவேன், என் பிள்ளைங்க வேற எங்கேயும்லாமோ இருக்க மாட்டாங்க, இதே தேசத்தில் வந்து இருப்பாங்க, அவங்க இந்த மரத்தின் நிழலையும் இந்த மரத்தில் வருகிற பலனையும் கனியையும் புசிப்பாங்கன்னு விசுவாசத்தின் அடையாளமாய் அந்த இடத்துல அந்த மரத்தை, அந்த தோப்பை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. ஒரு மரம்னு சொன்னால் அது ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு பயன்படும். தோப்புன்னு சொன்னால் ஒரு பெரிய ஜன கூட்டத்துக்கு அது பயன்படும். அப்போ அவருக்கு நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய சந்ததி 1 2 இல்லை, பெரிய சந்ததியாய் மாறப்போகுது, அவங்க எல்லாம் இங்கே வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ தங்கி இருக்கிறது அவங்களுக்கு நிழல் வேணும்ல, சாப்பிட கனி வேணும்ல, அதுக்கு இந்த மரத்தை இப்போவே வைக்கிறேன்னு அவருடைய 100வது வயசில் வைக்கிறாரு. அவருடைய 100வது வயசில் அவருக்கு இருந்த ஒரே பிள்ளை ஈசாக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. இஸ்மவேல் மற்ற பிள்ளைகள்லாம் தள்ளி இருக்கிறாங்க, ஈசாக்கு மட்டும்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை தான் இருக்கிறான், ஆனால் இவர் தோப்பையே உண்டாக்குறார் ஒரு சந்ததிக்காக.
ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் என்னங்க? விசுவாசம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின போதும், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? போதும், கவனிங்க. காணப்படாத அவருடைய வல்லமை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிற சொல்றோம், நம்ம ஜெபம் பண்றோம் சில விஷயத்துக்காக. அது நடக்க நம்மளால செயல்ல கொண்டு வர முடியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல கவனிங்க, ஒரு ஒரு ஊழியக்காரங்க, அவங்க அவங்களுடைய மனைவி, அவங்க அம்மாவுக்கு கர்ப்ப பையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால அந்த கர்ப்ப பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கட்டி மாதிரி வந்ததுனால என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கர்ப்ப பையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ஊழியம் பண்ணுறவங்க 2 பேரும் ஊழியர் செய்கிறாங்க. கர்ப்ப பையை எடுத்துட்டாங்க. கர்ப்ப பை எடுத்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து இந்த பாஸ்டர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய மனைவி மூலமா உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். யோசிச்சு பாருங்க, கர்ப்பப்பை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு ஏழை தருவேன், பிள்ளையை தருவேன். இவர் அதை ரொம்ப நம்பிட்டார். என் தேவன் மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களை விட அவர் பெரியவர், மருந்து மாத்திரைகளை விட அவர் பெரியவர், டாக்டர்ஸை விட அவர் பெரியவர், இந்த சயின்டிஸ்டை விட அவர் பெரியவர், இந்த உலக கண்டுபிடிப்புகளை விட அவர் பெரியவர். அவரால் நினைச்சா முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்பாக கணவன் மனைவியாக சேர்ந்து மனைவியுடைய வயிற்றுல கையை வைத்து பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவார். அதான் அந்த சொன்னேன், விசுவாசத்தை செயல்படுத்துகிறாங்க. சும்மா ஜெபம் பண்ணல, கை வைத்து அந்த மனைவி வயிற்றுல கை வைக்கும்போது அது என்ன யோசிக்கும்? நமக்கு கர்ப்பப்பையே இல்லை, இவர் கையை வச்சு பிள்ளைக்காக யோசிக்குமா யோசிக்காதா? ஹல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நடந்த சாட்சி, கட்டுக்கதை இல்லை. ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கர்ப்ப பையை உருவாக்கி அதுக்குள்ள ஆண்டவர் புதிய கர்ப்பப்பை ஆண்டவர் உருவாக்கி அதுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சு ஒரு வருஷத்துல இந்த அம்மா டெலிவரி பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துறோம், அதுதான் விஷயம். நம்ம அதை ஆக்ஷன்ல கொண்டு வர்றோமா? ஆபிரகாம் விசுவாசித்தது மட்டுமல்ல, அதுக்காக ஜெபித்தது மட்டுமல்ல, அதை செயல்ல கொண்டு வந்தார். அதுதான் கர்த்தர் அவரை அவரை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறார். என் பிள்ளை எவ்வளவு தூரம் என்னை விசுவாசிக்கிறான். கர்த்தர் அவனை காணப்படாத அப்படி நித்திய வல்லமை அவன் விசுவாசித்தான். ரோமர் 1:20 வாசித்தபடி காணப்படாத நித்திய வல்லமை அவன் இதுவரைக்கும் அப்படி ஒரு வல்லமை அவன் பார்த்ததில்லை, ஆனால் அதை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறான் சொல்லுங்க? சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படின்னா அடுத்து என்ன? ஆண்டவரை நான் கண்ணை மூடிடுவேன், நான் உங்க ராஜ்யத்துக்கு வந்துடுவேன், ஆனால் உமக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. உமக்கு மரணம்ங்கிறதே கிடையாது, நீ சதா காலம் இருக்கிற தேவன். என் சந்ததிகள் எல்லாமே ஆராதிக்க போறாங்க. ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவர் சதா காலமும் உள்ள தேவன். அதுக்கு எபிரேயத்துல ஏல் ஓலாம்னு சொல்லுவாங்க. ஏல் ஓலாம், சதா காலமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னொரு விஷயம் கவனிங்க. 2வது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க என்ன விஷயம்னா, அந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்த பிறகு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ஏன்னா மூத்த பிள்ளை யாரு? இஸ்மவேலுடைய ஆகாருக்கும் சாராளுக்கும் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வருது, பிள்ளைய வச்சு சண்டை வருது. உன் பிள்ளை என்னை அடிச்சுட்டான், இவனை படிச்சுட்டான், அவனை இது பண்ணிட்டான். ஆபிரகாமுக்கு ரொம்ப மனபாரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கு யோசிச்சு. அந்த ஆண்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். பெண்கள் போடுற சண்டையில் இவர் தலையில கையை வச்சுட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ண, இதுக்கு மாறி இவர் சும்மா தான் இருந்தார். இந்த அம்மா தான் வேலைக்காரியை கூப்பிட்டு இவளை சேரும், அப்படியே வீடு கட்டப்படணும், இவ தான்
எல்லாத்துக்கும் வழி திறந்து வச்சது. இப்போ சண்டை போடும் பொழுது தலை உருளது யாருக்கு தான்? ஆபிரகாமுக்கு தான். மாறி மாறி அடி. இஸ்மவேலு ஈசாக்கு அதை பண்ணிட்டான், கிள்ளிட்டான், நுள்ளிட்டான். ஐயோ கடவுளே, மாறி மாறி சண்டை. கடைசியில் அவ சொல்லிட்டா, ஒரு நிமிஷம் கூட இந்த வேலைக்காரி வீட்டில் இருக்கக்கூடாது, பிள்ளையை கூட்டிட்டு தூக்கிட்டு போக சொல்லுங்க. எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் பிள்ளை இல்லையா? ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் யார் அது? இஸ்மவேல் யாரு? அவன் பெற்ற பிள்ளை. 1000 இருக்கட்டும், சாராளுக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆபிரகாம் பாசம் இல்லாமல் இருக்கும். அவன் பெற்ற பிள்ளை அது. அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? இன்னைக்கு மாதிரி ஃபோன் பண்ணியா பேச முடியும்? தூர தேசத்துக்கு அனுப்பிட்டு இல்லை வீடியோ கால் பேச முடியுமா? போனாதான் எங்கே இருக்குன்னு தெரியாது பிள்ளை. அது எங்கே வளருது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. இவனுக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான், என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்க சொல்லுப்பா. இவன் மனது பாரப்பட்டு மனைவியும் பிள்ளையும் அனுப்பி வைக்கிறான். மனசு பாரப்பட்டு. ஹல்லேலூயா. ஒரு புருஷன் இல்லாமல் இவ எப்படி வாழ போறா? புருஷன் துணை இல்லாமல், ஒரு புருஷனுடைய சப்போர்ட் இல்லாமல், ஒரு வாலிப பையனை வச்சு இவ எப்படி காலம் தள்ள போறா? இஸ்மவேலுடைய எதிர்காலம் எப்படி இருக்க பொழுது? எல்லா பாரமும் ஆபிரகாமுக்கு இருந்து, ஆனால் ஆபிரகாம் ஒரு இடத்துல கூட ஆண்டவரை முறுமுறுக்கல. 2வது ஆசீர்வாதம், ஆபிரகாம் பாரத் அதிகமாக அதிகமாக கர்த்தரை ரொம்ப கிட்டி சேர்ந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் பக்கம் போனார். நம்ம நிறைய நேரங்கள் பண்றது அப்ப ரொம்ப பாரம் அதிகமாயிட்டுனா நம்ம ஜெபத்தை தான் முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் ஆபிரகாம் பாரம் அதிகமாக அதிகமாக, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், இவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுனால வருகிற பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஆண்டவரை ரொம்ப கிட்டி சேர்ந்தார். நல்ல கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற அபிஷேகம், நம்ம மேலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அது சிலது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம சில போராட்டங்களுக்குள்ள போக வேண்டிய உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த நல்ல கவனிங்க, நீங்க நல்ல கவனிங்க. இப்போ நீங்க நல்ல ஜெபம் பண்றீங்க, திருவிருந்து எடுக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் புதிய அபிஷேகத்தெல்லாம் தர்றாருன்னு வைங்களேன். வாசிங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. கவனிங்கம்மா, கவனிங்க. இப்போ முடிச்ச பிறகு பேசிக்கலாம். ஏசாயா 40:28 வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகிறது இல்லை. அதனால நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சில பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். நல்லா கவனிங்க, நம்ம மேலே நான் சொன்னது போல் அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகமாகும் பொழுது அதுக்கேற்ற பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஆண்டவரும் அதிகமாக நெருங்கணும், அதிகம் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறோமோ அந்த அபிஷேகத்தின் அளவு நம்ம மேலே கூடும், அதிகமாகும். அது நமக்கு தெரியாது, சில நேரங்களில் இது நமக்கு தெரியாது. இந்த அபிஷேகத்தின் அளவு நம்ம மேலே அதிகமாக அதிகமாக அதற்கேற்ற மனபாரம், அதற்கேற்ற மன பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போயிடும். அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகமாகிறதுனால அது நமக்கு அது அந்த அளவில் நம்ம அடுத்த கட்டம் வளர்ந்து போகிறோம். எனவே அந்த அளவை தடுக்கும்படியாய் பிசாசு சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அவ்வளவுதான். அபிஷேகத்தின் அடுத்த அளவுக்கு நம்ம வளர்ந்து போகிறோம், கிருபையில் அடுத்த அளவுக்கு நம்ம வளர்ந்து போகிறோம். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஷரை, ஒரு மனபாரத்தை பிசாசு நமக்குள்ள தருகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஏன் சோர்ந்து போனோம்? நம்ம ஏன் மனம் விட்டு போனோம்? நம்ம தைரியமாக இருப்போம். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அபிஷேகத்தில் வளர்கிறோம் என்கிற தைரியம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து நாட்களில் முடித்த பிறகு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். நம்ம பரிசுத்தத்தில் வளர்றோம். அதனால தான் அந்த போராட்டங்கள், பாவ போராட்டம் வரும், பிசாசின் போராட்டம் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது. நமக்கு ஒரு தைரியம், ஏன் ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை, நான் எதுக்கே சோர்ந்து போனோம். ஹல்லேலூயா. ஸோ 2வது இந்த ஒரு காரியம். 3வது ஆபிரகாம் இந்த தோப்பை அவர் கெட்டுறாருல, மரத்தை வைக்கிறாருல, பக்கத்தில் பெலிஸ்தியர் பட்டணம், இந்த பெர்சேபா பக்கத்தில் பார்டர் பெலிஸ்தியர் பட்டணம். இந்த பெலிஸ்தியர்கள் ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கே 100 வயசு ஆச்சு, நீங்கள் வேற ஏதாவது மரத்தை வைக்கலாம், இந்த மரத்தை வைக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணியிருக்கலாம், அவரை கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த மரம் வளர்ந்து வர்றதுக்குள்ள இவரு போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்கலாம், பல கிரிட்டிசிசம், பல வார்த்தைகள் பேசியிருக்கலாம். மூன்றாவது, ஆபிரகாம் அவர் தன்னை அழைத்த தேவன் யார் என்பதில் ரொம்ப உறுதியா இருந்தார். என் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர் நம்பினார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு முறை தவறி நடந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்பதில் அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஒரு நாளும் அவர் எனக்கு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இவங்கெல்லாம் என்னை சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம், இவங்க கேலி பண்ணா கேலி பண்ணிட்டு போட்டோம், ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அதிலே அவர் துவழ்ந்து போகிற, என்னை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல என்று அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஏசாயா 26:3 வாசிங்களேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு என்ன செய்வீர், காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. உறுதியா பிடிச்சார். மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சார். எத்தனையோ எதிர்ப்புகள் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் வந்தது. பல தவறான வார்த்தைகள் இவரை பார்த்து பேசுறாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு இவருக்கு முகத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனா உறுதியா ஆண்டவரை பிடிச்சார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்றத வச்சு நீங்க ஆண்டவரை எடை போடக்கூடாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்ப நடக்காது. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலை. ஆண்டவர் யாருக்கு சொன்னார், உங்கள்கிட்ட பேசினார். ஆபிரகாம் தெரியும், என்கிட்ட பேசின ஆண்டவர் யாருன்னு பவுல் சொல்ல, நான் என்னை அழைத்தவர் இன்னாருன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கிட்ட பேசு, உங்கள்கிட்ட பேசல. அதனால நம்மள்கிட்ட வந்து நம்ம வாக்கு தத்தத்தை சில நேரங்கள் நம்ம சொல்லும் பொழுது அதெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் என்னை அழைச்ச தேவன் யாரு. ஹல்லேலூயா. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். மனிதர்களை பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், அவர் நடக்கவே நடக்காது. அவங்க சொல்லிட்டாங்க இனி நடக்காது, அப்படி கிடையாது. கர்த்தர் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், அவரை உறுதியாய் பிடிக்கிறவன். ஹல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு அவர் நம்மை காத்துக்கொள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஸோ 3 ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க இந்த காரியங்களை நாம பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் முழங்கால் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணலாம்.